கமல் அவர்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, கமல்து வந்து நிறைய படங்கள் சொல்லாங்க. நிறைய அவர் நீங்கள் சொன்னீங்க முதல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம அதை பற்றி பேசல, அப்படியே ஓடிட்டோம். ஒரு ஒரு டயலாக்கை நம்ம பேசலாம். அந்த அந்த பேசுகிற இடையில கொடுக்கக்கூடிய அந்த பாசஸ் இருக்குல்ல, பாசஸை பற்றி ஒரு நடிகன் அந்த பாசஸ் பற்றி பேசிக்கலாம். நீங்கள் கமலில் வச்சு நிறைய பேசலாம், கமல் சாரை வச்சு. அவர் வந்து இந்த ஸ்பேஸ், அந்த டயலாக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் கொடுப்பார் பாருங்க, அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மெஷர்மெண்ட்லேயே இருக்காது. நிறைய படங்களில் நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு படம்னு என்னால் சொல்ல முடியல, நிறைய படங்களில் அந்த அவர் டயலாக் எனக்கு சில நேரங்களில் தோணும், அவர் டயலாக்கை பேச வந்து முழுங்கிட்டார், வேணான்னு விட்டார், அந்த நேரத்தில் அவர் எடிட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணும். ஓகே, அது பேச போய் இது வேணாம், எதுக்கு நான் சொல்லணும், வேணாம், அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அதை மொத்தத்தையும் அது உள்ளுக்குள்ளே இருந்து அது கொண்டு வந்திருப்பார். அந்த ஸ்பேஸ், அந்த 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 பாசஸை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற ஒரு நான் பார்த்த நடிகர்களில் கமல் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டயலாக்கே தேவையில்லையே, சில நேரங்கள் டயலாக்கே தேவையில்லையே, வெறும் அந்த மொமெண்ட்டே போதும், அந்த அமைதியே போதும், அந்த அந்த ஸ்பேஸு உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிடும். அதை நீங்கள் அதை வந்து ரேண்டமாக லக்கியாக பண்ணுறதை விட அதை நீங்கள் புரிஞ்சிட்டு பண்ணும்போது அது இன்னும் வால்யூம் ஜாஸ்தியாகும். அந்த சீனுக்கான வால்யூம் வந்து ரொம்ப, அந்த ஸ்பேஸ்க்கான வால்யூம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம்.